வணக்கம். அரசியலில் நடக்கிற சில முக்கியமான சம்பவங்கள பார்க்கலாம். தேர்தல் நெருங்க நெருங்க நிறைய விஷயங்கள்ல மாற்றங்கள் நிறைய நிகழ்ந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு நிமிஷத்துலயும் ஒரு சில மாற்றங்கள் வருது. நம்ம சரியா கணிக்கவே முடியல. இப்ப ராமதாஸ் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி யாருனாலயும் கணிக்க முடியல. ராமதாஸ் தனிச்சு போட்டு போட போறாரா? அதாவது கூட்டணி வைக்க போறாரா? அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அதிமுகவோட அவர் பேச்சுவார்த்தை நடத்த விரும்பவே இல்ல. அங்க அன்புமணி இருக்கிறாரு. அன்புமணியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்ச பிறகு இனிமே எடப்பாடி பழனிசாமி, பாஜக இவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாதுன்னு சொல்றாரு. என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. திமுக விசியாட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களை கூட்டணிகளை கொண்டு வரதில் எங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் கிடையாது. தொடர்ந்து எங்கள் கூட கூட்டணியில் இருக்கிறவங்க திரும்ப அவரை நாங்கள் விட்டு கொடுத்துட்டு உங்களோட கூட்டணி வைக்க முடியாது. அவர் மன கஷ்டப்படுத்திட்டு கூட்டணி தொடர முடியாது. நீங்கள் அவரோட பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சுட்டு அவர் ஓகே அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாங்க, கூட்டணிக்குள்ளே உங்களை சேர்த்துக்கிற தயாராக இருக்கும், 3 சீட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னடா இது, இப்படி ஒரு நிலைமை, நம்ம நிலைமை இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லி ராமதாஸ் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். யாரையுமே சந்திக்கிறது கூட இல்லை. அப்படி அரசியல் சம்மந்தமாக பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படின்னா கூட, பேசுகிறாங்க அப்படின்னா கூட இருக்கிற நிர்வாகிகளை ரொம்ப கடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒருபடி கீழே இறங்கிட்டாரு. நாம் தமிழர் கட்சியோட சீமானோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு சீமானுக்கே ஃபோன் போட்டிருக்கிறாரு. சீமான் ராமதாஸ் எதுக்கு ஃபோன் போடுறாரு அப்படிங்கிற விஷயமா அவருக்கு தெரியும். ஐயா, நான் பிப்ரவரி 21 எல்லா தொகுதிக்கும் வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கே களத்தில் இறங்கிட்டேயா, கோச்சிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார். கோச்சிக்காதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் எதுவுமே கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையோ தொகுதி பங்கீடோ எதுவுமே பேசிடாதீங்க, என்னால் முடியாது, நான் தனிச்சு கலங்கன்றது தான் எனக்கு நல்லது, உங்களோட கூட்டணி வச்சு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச வாக்குகளையும் சிதற விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவரும் சொல்லிட்டார். திமுகவுக்கு போனால் அந்த சைடு விசிஆர்ட்ட கேளுங்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி 8% வாக்குகளை வச்சுருக்குது, அவங்களோட கூட்டணி வச்சு போட்டி போடலான்னு பார்த்தா அவங்க வேணாங்கிறாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம தாவேகா சைடு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி, என்னடா அரசியலுக்கு அனுபவமே இல்லாத விஜயெல்லாம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளை சொல்கிறாங்க. வேணாம், நம்ம இந்த ரூட்டில் நம்ம எதுவுமே செய்ய வேணாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அன்புமணியை கன்வின்ஸ் பண்ணுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சிலர் பேசியிருக்காங்க. அது ராமதாஸுக்கு பயங்கரமான ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு. அன்புமணியை கன்வின்ஸ் பண்ணி நான் அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே வரணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபம் அவருக்கு இருக்குது. அதனால் இனிமேல் நம்ம யார்கிட்டையும் வேணாம், யாரோடய கூட்டணி வச்சு நம்ம நிற்கணுங்கிற இதே வேணாம். நான் தான் பொதுக்குழுவில் சொல்லியிருக்கேன்ல, 50 தொகுதியில் வெற்றி பெறக்கூடிய சூத்திரம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல, அந்த 50 தொகுதியில் நம்ம தனியாகவே போட்டி போடுறோம். இந்த தடவை ராமதாஸ் பாமக தனியாக போட்டி போடுது அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணியிருக்காரு. சரி, இது முதல் விஷயமா. ரெண்டாவது விஷயத்துக்கு போவோம். ரெண்டாவது விஷயம் காங்கிரஸ் திமுக கூட்டணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. காங்கிரஸ் திமுக கூட்டணி இன்னும் தொகுதி பங்கீடு, கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை எதுவுமே நடக்கலை. ஆனால் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. அவங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியோட சேர்ந்த எம்எல்ஏக்கள் சிலர் போர்க்கொடி தூக்குறாங்க, நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் தூக்குறாங்க. ஆனால் திமுக கூட்டணியில் இருந்தால் தான் நம்ம தொடர்ந்து ஜெயிக்க முடியும், தொடர்ந்து தக்க வைக்க முடியும். தமிழ்நாட்டை, அதுவும் தென் மாநிலங்களில் காங்கிரஸ் கொஞ்சம் வலுவாக இருக்குது அப்படின்னா திமுகனால தான் அப்படிங்கிறத உணருங்க அப்படின்னு சொல்லி சில காங்கிரஸோட உண்மையான காங்கிரஸ் கட்சி நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க திமுகவோட கூட்டணியில் தொடரலாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இந்த சைடு பார்த்திங்கன்னா ராகுல் காந்தியோட கனிமொழி போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஓகே சொல்கிறாரு. அவர் தளபதி நம்மளை திட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ராகுல் காந்தி சொல்லியிருந்தார் கனிமொழிகிட்ட. தளபதி அப்படின்னா அவருக்கு ஸ்டாலினை தான் தெரியுது. மற்றபடி தளபதின்னு சொல்லி ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு, அவர் தான் காங்கிரஸை விமர்சனம் பண்ணார் அப்படிங்கிற விஷயத்த தப்பாக ராகுல் காந்திக்கு கன்வே பண்ணியிருக்காங்க. அதை கனிமொழி விளக்கம் கொடுத்துருக்காங்க. அப்படியா, தளபதின்னு சொல்லி ஒரு பேரே இருக்கா, ஒரு எம்எல்ஏவே இருக்காரா திமுகவில் அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டு அப்புறமா ஓகே இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். காங்கிரஸ் திமுக கூட்டணி உருவாகும், அந்த கூட்டணி அப்படியே தான் தொடரும், அதில் ஒன்றும் பெருசாக கிடையாது, பார்க்கலாம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லியாச்சு, உள்ளாட்சியில் நம்ம கொஞ்சம் அதிக தொகுதிகளை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்கிறாங்க. இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா திமுக ஒரு காங்கிரஸோட 11 எம்எல்ஏக்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டு அவங்க லிஸ்ட்டை அனுப்பிச்சிருக்காங்க. 18 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அதில் 11 பேர் செயல்பாடுகள் சிறப்பாக இல்லை, நீங்கள் திரும்பவும் அவங்களுக்கு அந்த தொகுதியில் போட்டி போட வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஜெயிக்க முடியாது, எவ்வளவு செலவு பண்ணாலும் ஜெயிக்க முடியாது, நீங்கள் வேட்பாளரை மாற்றுங்க, வேட்பாளரை மாற்றினா தான் இந்த தடவை வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். அதனால பார்த்திங்கன்னா இந்த 11 பேர் லிஸ்ட்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா திமுகவுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்குற நபர்கள். இவங்க மேலே திமுக காங்கிரஸோட தலைமைக்கு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்குறாங்க. அதனால பார்த்திங்கன்னா இந்த 11 எம்எல்ஏக்களும் இப்போ வயிற்றில் புளியை கரைச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது, நம்ம திமுகவுக்கு எதிராக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அது இதுன்னு சொல்லி கடைசியில் நமக்கே அடிமடியில் கையை வச்சுட்டாங்க. இப்போ இருக்கிற
கரண்ட் எம்எல்ஏக்கு திரும்பவும் எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்க. அதுதானே வழக்கமாக ஆண்டாண்டு காலமாக நம்ம காங்கிரஸில் இருக்கிற பழக்க வழக்கம். அந்த பழக்க வழக்கத்தையே இப்போ மாற்றுறாங்களே, திமுக வந்து இப்படி பண்ணுதே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியில் இப்போ திமுகவுக்கு எதிராக பேசின சில பேரோட நாடி நரம்புகள் எல்லாமே இப்போ ஒடுங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் வந்து திமுக சைடு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க முன்னாள் அமைச்சர் தான், அம்மா பேரில் இருந்தவங்க, பெரிய அளவில் வந்து செல்வாக்கான நபர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. நிலோபர் அவங்க வந்து திமுகவில் இணைய போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வர பிப்ரவரி 14ஆம் தேதி வந்து வடக்கு மண்டல 47 தொகுதிகளுக்கு வந்து வாக்கு சாவடிக்கு பயிற்சி விழா நடத்துறதுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து வரார். வாணியம்பாடி தொகுதிக்கு வரார். அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா அவர் நேராக சந்தித்து நிலோபர் வந்து திமுகவில் வந்து சேர போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாள் அமைச்சர் நிலோபருக்கு வந்து பெருசாக செல்வாக்கெல்லாம் கிடையாது. ஆனால் அவங்க வந்து ஒரு முன்னாள் அமைச்சர் அப்படிங்கிற முறையில் திமுகவில் இணைகிறாங்க அப்படின்னா சிறுபான்மையினர் மத்தியில் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வாணியம்பாடி தொகுதியில் சிறுபான்மையினர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிறாங்க. அதே போல் அவங்களுக்கு செல்வாக்கு இல்லை அப்படின்னாலும் தேர்தல் சமயத்தில் ஒரு முன்னாள் அதிமுக அமைச்சர் வந்து கண்டிப்பாக வந்து கட்சி மாதிரி சேர்றாங்க அப்படின்னா அது திமுகவுக்கு ப்ளஸ் தானே. ஆனால் வந்து நிலப்பரை சேர்த்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏவா வேலுட்ட மண்டல பொறுப்பாளர் அவர்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் வாய்ப்பெல்லாம் இல்லைங்க. அவங்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கெல்லாம் இல்லைங்க. அவங்க வந்து ஒரு காலகட்டத்தில் இருந்தாங்க, அதுக்கப்புறமா அவங்க செயல்பாடுகள் சரியில்லை, அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கும் முன்னாள் அமைச்சர் வீரமணிக்கும் வந்து தகராறு, அந்த தகராறுனால அவங்க திமுக சைடு வராங்க. அதிமுக இனிமேல் அங்கே செல்பெடுக்காதுன்னு அவங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் முன்னாள் அமைச்சர் அதிமுகவில் இணைந்தார் அப்படின்னு செய்தி வந்தால் அது வந்து அதிமுகவுக்கு அசிங்கம் தானே. அது நமக்கு தேவை, விடு 5ஆம் தேதி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவருமே சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த விஷயங்கள் தான் சில முக்கியமான விஷயங்கள் வந்து இப்போது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து பத்திரிகையில் வந்து செய்திகள் தான், அதனால் நீ என்ன போய் புலனாய்வு பண்ணி கொண்டாந்தியா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. உங்களுக்காக நாங்கள் வந்து சொல்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் கிடையாது. நன்றி, வணக்கம்.